அனைவருக்கும் வணக்கம். பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி என்ற சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இன்று பார்க்கும் காணொளி ஆருத்ரா தரிசனமும் ஆடலரசன் நடராஜரும். இன்று ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த வகையில் 26/12/23 செவ்வாய்க்கிழமை ஆருத்ரா தரிசனமும், அடுத்த நாள் 27/12/23 புதன்கிழமை அன்று ஆருத்ரா அபிஷேகமும் என்ற 2 விழாக்கள் நடக்க உள்ளன. ஈசனின் யோக போக வேக வடிவங்களில் யோக வடிவமான சிவலிங்கம் பிரபஞ்சத்தின் வடிவை குறிக்கிறது. போக வடிவான நடராஜர் வடிவம் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை குறிக்கிறது. நடராஜருக்கு ஆண்டுக்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். அதில் மார்கழி ஆருத்ரா அபிஷேகம் மிகவும் முக்கியமானது. இதை திருவாதிரை விழா என்றும் கூறுவர். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரியவர் ஈசன். மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளன்று ஈசன் மண்ணுலகில் முதலாக ஆனந்த கூத்தாடி அதன் மகிமையை உலக மக்களை உணர வைத்தார். ஆடல் அரசனாம் நடராஜரை ஆருத்ரா நாளன்று தரிசிக்க வாழ்வில் ஆனந்தமும் ஆற்றலும் பெருகும். வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் தில்லையில் முதலாக ஆடிக்காட்டிய காரணத்தால் தில்லை என்னும் சிதம்பரமே திருவாதிரை நாளில் முக்கிய ஆலயமாக விளங்குகிறது. அதுவுமன்றி அன்றுதான் சேந்தனார் அளித்த திருவாதிரை கலியை ஈசன் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த நன்னாளில் ஈசனுக்கு கலி அமுதம் படைப்பது மிகவும் உகந்தது. இதே நாளில் ஓடாத சிதம்பரத்தேரை சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடி ஓடு வைத்த அதிசயமும் நடைபெற்றது தில்லையில். திருவாதிரை காண தொல்லையெல்லாம் நீங்கும் என்பர் பயனடைந்தோர். கிரேதயுகா என்ற பக்தையின் பக்தியை மெச்சிய ஈசன் அவள் கணவனை மீட்டு கொடுத்த நாளும் இதுதான். ரத்தின சபையான திருவாலங்காடு புகழ் பெற்றது. இங்கு காரைக்கால் அம்மையாருக்கு ஈசன் ஊர்த்துவ நடனமாடி அருளினார். அடுத்து ராஜசேகர பாண்டியனுக்கு கால் மாற்றி ஆடிய வெள்ளி சபை என்னும் மதுரை சொக்கநாதர் கோயிலும் புகழ் பெற்றது. அதேபோல தாமிர சபையாம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலிலும், சித்திர சபை திருக்குற்றாலம் குறும்பாலீஸ்வரர் கோயிலிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பானவை. ஆருத்ரா நாளில் மட்டுமே சந்தனக்காப்பை கலைந்து ஆனந்த தரிசனம் அளிக்கும் உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோவிலில் உள்ள மரகத நடராஜரை தரிசிப்பது மகா புண்ணியம். தில்லையில் நடராஜர் நின்றாடுகிறார் என்றால் திருவாரூரில் ஈசன் அமர்ந்து ஆடுகிறார். தியாகராஜ பெருமானின் பாத தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள் திருவாதிரை மட்டுமே. ஆண்டு முழுவதும் தியாகராஜரின் முகத்தை மட்டுமே நாம் காண முடியும். அபிஷேக நேரத்தில் கூட அவருடைய மேனி யந்திரத்தால் மறைக்கப்பட்டிருக்கும். திருவாதிரை நாளில் தியாகராஜரின் வலது பாதத்தை தரிசிக்க முடியும். பங்குனி உத்திர திருநாளில் இடது பாதத்தை தரிசிக்க முடியும். திருச்சியை அடுத்துள்ள பாடாலூர் அருகே உள்ள ஊட்டத்தூர் சிவாலயத்தில் மிகவும் அரிதான சந்தனக்கல்லால் உருவான அபூர்வ நடராஜரை தரிசிக்கலாம். இவர்கள் நோய்கள் தீர்க்கும் மருத்துவராகவும் இருக்கிறார். மேலும் திருச்சி திருவாசி தலத்தில் ஆருத்ரம் என்றால் அக்னிமயமான ருத்ர சக்தியை குளிர்ந்த தெய்வீக நிலைக்கு ஈசன் உருமாற்றி சகல ஜீவன்களுக்கும் தரிசிக்கும்படி செய்த புண்ணிய நாள் என்பர். இந்த தலங்கள் மட்டுமின்றி திருவாதிரை நாளில் அருகில் உள்ள எந்த சிவாலயத்துக்கும் சென்று ஆடல் அரசனை தரிசிக்கலாம். நம் வாழ்வும் வளமாகும், வேண்டுதலும் நிறைவேறும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் சூட்சுமமாக உணர்த்தும் நடராஜ பெருமானை ஆருத்ரா நாளில் தரிசிப்பதும் சிந்திப்பதும் பல நன்மைகளை அள்ளித்தரும். திருவாதிரை நாளில் தொடங்கப்படும் எந்த காரியமும் சிக்கலின்றி நடைபெறும் என்பார்கள். இந்த நாளில் வரும் செல்வம் மேலும் பெருகும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.